Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஹல்வா ரெசிபி. அதுவும் இது ரெண்டே பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/2 கப்பு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நம்ம கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது எப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக நட்ஸ் போட்டு பாதாமும் முந்திரியும் நான் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நான் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் சுகருக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சுகர்லாம் நல்லா கரையட்டும். கஸ்டர்ட் பவுடருங்கிறது வந்து ஃப்ளேவர்டு கார்ன்ஃப்ளவர் தான். நான் இன்றைக்கி வந்து வெனிலா ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை கார்ன்ஃப்ளவர் கூட போட்டால் போதும். கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2 ஏலக்காய் தட்டி போட்டால் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். இது கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணதும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து பாயில் ஆகி நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கத்துக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஹல்வாவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக நெய் தேவைப்படாது. அதனால் பயப்படாமல் பெரியவங்க கூட இந்த ஹல்வாவை சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப டைமும் எடுக்காது. ரொம்ப டைமில் ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த ஹல்வா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப குறைவான டயத்தில் நம்ம வந்து இந்த ஹல்வாவை ரெடி பண்ணிடலாம். மற்ற ஹல்வா மாதிரி டைம் எடுக்காது இது. இப்போ பாருங்கள், நமக்கு ஹல்வா வந்து இது மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இதான் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹல்வாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஹல்வா வந்து நமக்கு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். இப்போ ஹல்வா வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம பீஸ் போடலாம். இந்த கஸ்டர்ட் ஹல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதில் 2 பொருள் இருந்தால் போதும். சுகரும் உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.